காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. He's my batchmate and so எங்களுக்கு அந்த ஒரு வேவ்லென்த் இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூர், சார் வந்து கன்னியாகுமரி, போஸ்டிங் வந்து கேரளா. இது வந்து பிளான்டா இல்ல? எனக்கு வந்து இனிஷியல் அலாட் ஆன கேடர் மத்திய பிரதேஷ் கேடர் வந்தது. அஜிதாக்கு வந்தது வந்து காஷ்மீர் கேடர். ஆனா ஆல் இந்தியா சர்வீசஸ்ல இருக்க எல்லா IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஸ்டேட் அலாட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட் எக்ஸாம் படிக்கணும், அந்த லாங்குவேஜ் படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மேண்டேட்ரி. சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. சார் அது பொறுப்பு கொடுத்து நீங்க அந்த சேர் பர்சனா மாறினது. சார்ஜ் கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு ஊருக்கு போயாச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் 2 மாதம் என்னத்தையும் தான் திடீர்னு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் வி தாட் இட்ஸ் சம்திங். த்ரிட்டன்ஸ் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி டெசிஷனே எடுக்க முடியாது போலீசிங்ல. மிரட்டல் அந்த மாதிரிலாம் உண்டா? ஃபோன்ல நேர்ல எல்லாம் பண்ணாங்கன்னா நாங்க உடனே we can respond back இல்லையா? லீகலி நேர்ல பண்ண முடியாது. நம்மளை பத்தி என்னெல்லாம் மோசமா எழுதி அந்த மாதிரி மொட்டை பெட்டிஷன்ஸ் போடுறது, ஏதாவது மிரட்டி பார்சல்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அவ்வளவுதான். யாருக்கும் நேரே வந்து ஏதாவது சொல்லணும், நம்மளை பத்தி மோசம் சொல்லணும், அது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி பயம் இருக்கும் இல்லையா? மறக்க முடியாத நாள் அப்படின்றது உண்டா சார்? இந்தியா ஸ்ரீலங்கா வேர்ல்ட் கப் ஃபைனலில் நான் வந்து நாக்தா ஒரு ஊரில் இருக்கேன். திடீர்னு ஒரு கால் வந்தது, ஒரு பையன் வந்து ஒரு போர்வெல்ல விழுந்துட்டான்னு சொல்லி மத்திய பிரதேஷில். லைக் 40 ஃபீட்னு சொன்னாங்க. அந்த டெரெயின் வந்து ஒரு சாஃப்ட் சாண்டர் உள்ள இடம். நான் வந்து ஒரு பேசிக்லி சிவில் இன்ஜினியர். அப்போ நான் போகிறேன், எனக்கு பேட்ச்மேட்ஸ் எல்லாம் கேட்டு வி பிளான்ட். ஆனால் 1.5 நாள் ஆச்சு மேட்ச் பையனை சேஃப். பெரிய பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஐஜி சார்ல இருந்து எல்லாருமே ரோட்ல லாதி பிடிச்சிட்டு நிக்கிறோம். தென் சடன்லி அது ஒரு ஸ்பார்க் ஆஃப் த மூமெண்ட்ல திடீர்னு ஸ்டோன் பெல்ட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிளாஸ் பாட்டில் எல்லாம் என்ஜின் கை இன்ஜுரி எல்லாம். போலீஸ் வாஸ் ஸ்டார்டட். போலீஸ் வாஸ் கன்சிடர்ட் as a warrior. ஒரு ஃபைட் பண்ணோம், அது பண்ணது. as of now the concept is we are not a warrior, we are a guardian. கேரளா, இந்தியா, பட் ஈவன் அக்ராஸ் த வேர்ல்டு இப்போ வந்து டீஎஸ்கலேஷன் ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் போலீஸ் வந்து லெஸ் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிறதுக்குனே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலியோட ஒன்றா இருக்க முடியல அப்படிங்கும்போது சரி வேண்டாம், இந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு ட்ரைனிங் அப்படி பாதியில் வந்து போயிட்டு வந்து அப்பா அம்மாவில் பார்த்து இடையே எல்லாம் மாறியாச்சு. டெல்லியெல்லாம் போய் படித்தேன், சென்னையில் போய் ப்ரிப்பேர் பண்ணேன், பின் எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்தது ஐபிஎஸ். ஸோ ஐபிஎஸ் வந்ததுக்கப்புறமே அம்மா வந்து ஐயோ ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போடணுமா, நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதுனேன், மறுபடியும் ஐபிஎஸ்ஸே வந்துச்சு. எனக்கு 1க்கு 2 வாட்டி ஐபிஎஸ் வாங்கிட்டேன். சரி இதுதான் எனக்கு. எப்பவுமே யூனிஃபார்ம் போடும்போது ஒரு ஃபீல் இருக்கும். நான் நிஜமாவே அந்த ஃபீல் நான் இப்போ சொல்லுவேன். ஐ மீன் இன்ஃபேக்ட் டுடே ஆல்சோ நார்மல் பார்க்கும்போது ஓகே யூனிஃபார்ம் போட்டாலே நீ ஆள் மாறிடுவேன். ஃபீல் ரெஸ்பான்சிபிள், வி ஃபீல் கான்ஃபிடென்ட். கம்ப்ளீட் அந்த ஒரு ஆராவே ஒரு யூனிஃபார்ம் போட்டால் மாறிடும். எது பண்ணாலும் சேர்ந்து பண்ணலான்னு முடிவெடுத்துக்கான். ப்ரொஃபைல் வாசிச்சாலும் 2 பேருக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பதியர், அதுவும் சாதாரண தம்பதியர் இல்லை, ஐபிஎஸ் தம்பதியர். அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். டாக்டர் சதீஷ் பினோ அண்டு அஜிதா பேகம். ஸோ 2 பேரும் கேரளாவில் போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கேரளாவினுடைய பாதி அப்படின்னு சொல்லலாம், ஒரு கேரளாவினுடைய பாதி இடத்த பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க. உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. அவங்கள தான் நம்ம சந்தித்து பேசுகிறதா இருக்கோம். பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, ஒரு குடும்பத்தினுடைய தலைவரோ தலைவியோ அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டம். இப்போ நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கீங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஒரு பாதி கேரளாவையும் பார்த்துக்கிற பொறுப்பு அப்படின்றது இருக்குது. எப்படி இருக்குது முதல்ல அது?
ஸோ டெஃபினெட்லி குடும்பத்தை பார்த்துக்கிறது ஒரு பெரிய அதுவே பெரிய பொறுப்பு தான் என்ன கேட்டால். ஸோ கூட ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ அது ரொம்ப எஸ்பெஷலி எங்கள் ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கூட டிஃபிகல்ட் அது. ஏன்னா டைம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ எந்த சுச்சுவேஷன் அனுசரித்து நம்ம டைம் மாறும். சம்டைம்ஸ் ரொம்ப கூலாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லை, சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போக முடியும். சம்டைம்ஸ் பயங்கர டைட்டாக இருக்கும், 2-3 days வெளியே நிற்க வேண்டியது வரும், வீட்டுக்கு கரெக்ட் போக முடியாது. ஸோ இட்ஸ் அண்ட் ப்ளஸ் இவர் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வேற எங்கேயாவது தான் போஸ்டிங். அவரே கேட்டு போறாரா இல்லை தானே அவதான் தெரியல. அப்படியெல்லாம் நடக்குதா தெரியல. இப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம் நிறைய ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எதுனாலும் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும். இப்போ 2 பேருமே ஒரு வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும்போது அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லை எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். எஸ், ஐ திங்க் அட்லீஸ்ட் என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஹீஸ் மை பேட்ச்மெட். அண்ட் ஸோ எங்களுக்கு அந்த ஒரு வேவ்லென்த் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலி எனக்கு பர்ஸ்னலி சப்போஸ் எனக்கு சதீஷ் என்னோட லைஃப்பில் இல்லைன்னா என்னோட ப்ராபப்ளி என்னோட கெரியர் ட்ராஜெக்டரி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இது என்னென்னா 2 பேருமே கன்சல்ட் பண்ணிக்குவோம். எல்லாமே ப்ரொஃபஷனல் டெசிஷன்ஸ் ஆகட்டும், பர்சனல் க்ரோத் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆகட்டும், எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். லாட் ஆஃப் டெலிபரேஷன்ஸ் வரும். அவருக்கு வேறு வியூ பாயிண்ட் இருக்கும், எனக்கு வேறு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ அதனால இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். இதுவரை ப்ரொஃபஷனலி ஆக்சுவலி இட் இஸ் அது மாத்திரம் இல்லை, நேரத்தை as she said 2 பேருக்கும் the pressures which the other one is facing அது தெரியும். ஸோ இப்போது வந்து லைக் ஒன் ப்ரெஷர் இஸ் தட் வி மைட் நாட் பி அவைலபிள் ஃபார் எல்லா வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் ஷீ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் பிகாஸ் ஷீ நோஸ். அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து இப்போது ஒரு 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 ஒர்க் ப்ரெஷர்ஸ் வந்தாலும் டென்ஷன் வந்தாலும் ஷீ கேன் கைட் ஆல்சோ பெட்டர் பிகாஸ் தெரியும் அவங்களுக்கு இப்படி தான் இஷ்யூஸ் இருக்கும், இப்படி தான். ஆனால் அது கூடாமல் நாங்கள் இப்படி 2 பேரும் போலீஸில் இருந்தால் கூட எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருக்குது. லைக் அஜிதாக்கு கிராண்ட் மதருங்க கூட இருக்காங்க, என் அப்பா அம்மா வந்து கிட்ட தான் இருக்காங்க. லைக் தே ஆர் ஸ்டேயிங் இன் மார்த்தாண்டம், அவங்க வருவாங்க, அஜிதா அப்பா அம்மா வருவாங்க. ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால வி கேன் யூனோ டேக் த எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஆனால் ஒர்க் வைஸ் ப்ரெஷர் ஹெவி தான். ப்ரெஷர் நார்மல் ப்ரெஷர், ரெகுலர் ப்ரெஷர், ஆன்டிசிபேட் பண்ணுற ப்ரெஷர்னால் இட்ஸ் ஃபைன். இது வந்து அன்ஆன்டிசிபேட்டடாக இருக்கும். திருப்பி நம்ம எப்படி சும்மா இருப்போம், அப்பளாக இருக்கும், திடீர்னு ஒரு இஷ்யூ வர்றது. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறதாலையும். அண்ட் இப்போது இவ்வளோ வருஷம் ஆனாலும் கொஞ்சம் யூஸ்ட் ஆகி போச்சு. அப்படி வி ஆர் யூஸ் டு இட். ஐ திங்க் பழகிடுச்சு. ஆமாம், பழகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர், சார் வந்து கன்னியாகுமரி, இப்போது போஸ்டிங் வந்து கேரளா. இது வந்து பிளான்டா இல்லை பை நேச்சராக அமைஞ்சதா? பிளான்டே இல்லை. நம்ம எல்லாரும் சிவில் சர்வீஸ் எழுதும்போது எவ்ரிபடி வந்து சொந்த ஊரில் கலெக்டராக எஸ்பியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த எஃபர்ட் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து இனிஷியல் அலாட் ஆன கேடர் ஆஸ் பர் சென்ட்ரல் அலாட்மெண்ட் எனக்கு வந்தது மத்திய பிரதேஷ் கேடர் வந்தது. நான் மத்திய பிரதேஷில் தான் 2008 இருந்து 2011 வரை ஒர்க் பண்ணேன். அஜிதாக்கு வந்தது வந்து காஷ்மீர் கேடர். ஆனால் யூனோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது தட் ஆன் மேரேஜ் கிரவுண்ட்ஸ் ஒரு ஆள் 2 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஆஃபீஸர்ஸ் ஒரு காமன் ஸ்டேட் கொடுக்கணுன்னு இருக்குது. அப்போ அந்த பேசிஸில் வி ஆர் லக்கி வி காட் கேரளா. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என் ஊர் வந்து ரொம்ப கிட்ட, கோயம்புத்தூர் 2 பேரும் பார்டரில் இருக்கோம், ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால ஸோ வி ஹவ் பீன் லக்கி ஃபார் ஈச் அதர். இப்போ கேரளா உடனேவே அடாப்ட் ஆக்கி முடிஞ்சா இல்லை டைம் எடுத்ததா 2 பேருக்குமே? ஸோ இவருக்கு ஆக்சுவலி இவர் ஸ்கூலிங் ஃபுல்லாக இங்கே தான் படித்தார். நான் வந்து பிறந்தது மார்த்தாண்டம், ஆனால் வளர்ந்தது எல்லாம் கொச்சினில் தான். ஏன்னா அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார். அவர் 30 years ஆகிட்டே கொச்சினில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் படித்தது என் காலேஜ் எல்லாம் வந்து கேரளா தான். ஸோ எனக்கு அந்த அடாப்டபிலிட்டி இஷ்யூஸ் இல்லை. ஐ திங்க் ஷி ஷுட். ஸோ நான் கோயம்புத்தூர்னால எனக்கு ஆக்சுவலி கசின்ஸ் எல்லாம் பாலக்காடில் இருக்காங்க. ஸோ கேரளா வந்து போவோம் இடைக்கிடைக்கு. ஸோ ஒரு கல்ச்சுரல் ஷாக் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி ஃபுட் ஹேபிட்ஸ், கல்ச்சர் எல்லாமே இட் இஸ் ஆக்சுவலி எல்லாமே ஒன்றுமே புதுசு இல்லை, எல்லாமே யூஸ் டு ஆன மாதிரி தான் இருந்துச்சு. காஷ்மீரில் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. லாங்குவேஜ் தெரியாது, கல்ச்சர் தெரியாது, ஃபுட் கம்ப்ளீட்லி நியூ வெரைட்டி ஆஃப் கியூசின்ஸ். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு காஷ்மீரில் இனிஷியலி. பட் இங்கே கேரளாவில் ஆக்சுவலி ஈஸியாக
செட்டில் டவுன் பண்ணிட்டேன். லாங்குவேஜ் உங்களுக்கு முன்னாடி லாங்குவேஜ் பரவாயில்ல இங்கே வந்து நல்லா படிச்சிட்டோம். லாங்குவேஜ் ஓரளவுக்கு புரியும் எப்பவுமே மலையாளம். இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்குறோம் அவ்வளோ நல்லா. சார் வந்து முன்னாடி இருந்ததுனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை வந்தோடனே லாங்குவேஜ் நல்லா ஈஸியாக படிச்சுட்டேன். அண்ட் நல்லா புரியும். முன்னாடியே மலையாளம் நல்லா புரியும். இப்போ பேசுறதும் படிச்சிட்டோம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து எங்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆல் இண்டியா சர்வீசஸில் இருக்க எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு ஸ்டேட் அலாட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டேட் எக்ஸாம் படிக்கணும். அந்த லாங்குவேஜ் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மேண்டேட்ரி. அப்பதான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதனால வந்து உடனே மலையாளம் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அதனால அந்த ப்ராசஸ்லையும் படிச்சுட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா. ஸோ சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து சார் அது பொறுப்பு கொடுத்து நீங்கள் அந்த சேர் பர்சனாக மாறினது அப்படின்னு அந்த இன்சிடெண்ட் எப்போ எங்கே நடந்தது? ஸோ அது வந்து 2017. ஸோ நான் எனக்கு பாப்பா பிறந்திருந்தா, அப்போ 2வது பேபி பிறந்துட்டு நான் இவர் வந்து அப்போ கொல்லம் கமிஷனராக இருந்தார். ஸோ அந்த டைம் நான் வந்து லீவில் இருந்தேன். ஸோ லீவு முடிஞ்சுட்டு நான் ரிசியூம் பண்ணப்போ என்ன கொல்லம் கமிஷனர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இவரை வந்து பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி ஆக்குனாங்க. ஸோ அப்போ இவரை எனக்கு சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் பத்தனந்திட்டா போனார். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன ஒரு யூனிக் ஃபீலிங்காக தான் இருந்தது. பிகாஸ் 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணி அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அப்படி பெருசாக ஒன்றும் தோணலை. சார்ஜ் கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் 2 ஊருக்கு போயாச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் 2 மாதம் என்னத்தையோ தான் அது திடீர்னு ரொம்ப ஐ திங்க் வாட்ஸ்அப்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் வி தாட் இட்ஸ் சம்திங். அப்புறம் சம்படி குக்ட் அப், சம்படி பிக்ட் அப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாங்க. இப்படி கேரளாவில் இப்படி ஒரு சார்ஜ் ஹேண்டிங் ஓவர் இருந்தது இல்லைன்னு ஒரு பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஓகே. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேரும் எங்கே சந்திச்சுக்கிட்டீங்க? ஸோ நாங்கள் சந்திச்சுக்கிது போலீஸ் அகாடமியில் தான் சந்திச்சது. ஸோ நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் எங்கள் ட்ரைனிங்க்கு வேண்டி எங்கள் ஜாயின் பண்ணோம், ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ அங்கே தான் நாங்கள் மீட் பண்ணோம் ஆஸ் ட்ரைனிஸ். ஸோ ஒரு பேட்ச் நாங்கள் 2 பேரும். ஸோ அப்படி தான் மீட் பண்ணோம். போத் 2008 பேட்ச். ஃபஸ்ட்டு நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் மீட் பண்ணோம். அண்ட் இன்சிடென்ட்லி வி ஆர் லக்கி தட் வித் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதே இடத்துல நாங்கள் வந்து டெபுட்டேஷனும் போனோம். ஸோ வி ஒர்க் as faculty in நேஷ்னல் போலீஸ் அகாடமி 2018 போயிட்டு 2022 வரை. ஸோ வி ஆர் லக்கி இன் தட் ஆஸ்பெக்ட். அது ஓகே. எப்போ யார் பேசிக்கிட்டீங்க, எப்போ லைஃப் பார்ட்னரா மாறலாம்? நான் நீட்டாக அப்படி இல்லை அதான் சொன்னேன், நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு. அதெல்லாம் ட்ரைனிங் டைம் தான் பார்த்தோம். வி ஜஸ்ட் லைக் ஈச் அதர் அண்ட் we were in contact over phone. I think after training she went to Kashmir pona. நான் வந்து மத்திய பிரதேஷ் போனேன். ஸோ தென் ஓகே வி ஸ்டார்ட் மிஸ்ஸிங் ஈச் அதர். then we took this decision. அப்போ பை ஃபோன்ல பேசிக்கிறது பழகிறது. அதுக்கப்புறம் வீட்டில் பெருசா அப்போஸ் பண்ணாங்களா இல்லை எப்படி இருந்து? they were shocked தான் கொஞ்சம். did not expect. slowly they accepted. Now everybody is happy. எல்லாரும் everybody happy. See, obviously யாரா இருந்தாலும் இது across cultural differences அதனால எந்த பேரண்ட்ஸ்னாலுமே they will hesitate a lot இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்வியஸ்லி இவங்க சைடு ஆகட்டும் என் சைடு ஆகட்டும் அது இருந்துச்சு. ஸோ பட் நாங்கள் 2 பேருமே வேற இடத்துல இருந்தோம், வேற ஸ்டேட்ல இருந்துட்டு தான் இந்த நியூஸை வீட்டில் சொன்னோம். அதுக்கப்புறமா அப்பா வந்து இவரை மீட் பண்ண வீட்ல போய் சொல்ல இல்ல ஃபோன்ல தான் சொன்னோம். and then after that parents met. அப்புறம் அந்த ஒரு டைம் எடுக்கும் இல்லையா. I think parents also gave us time. நாங்களும் parents time. அது ரொம்ப I think looking back a நல்ல ஒரு mature decision இருந்தது. And Ajita's father and my father they spoke. அவங்க பேசினாங்க, அவங்க பேசி and they were mature enough to understand and appreciate and accept. இப்போ அதுக்கப்புறம் லைஃப் ட்ராவல் பண்ணும்போது மேம் இப்போ நிறைய த்ரிட்டன்ஸ் எல்லாம் வரக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கே இருந்தாவது ஒரு அப்போசிஷன். அப்போது அந்த மாதிரி என்ன இப்போ டைமில் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பரஸ்பரம் பேசிக்கிறது உண்டு அந்த மாதிரி? So as first question கேட்ட மாதிரி that sometimes we have tough decisions to make. அப்போ எஸ்பெஷலி போலீசிங் ஜாப்ல நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ஒரு 2 சைடு வருவாங்க, 2 பேருக்குமே ப்ராப்ளமாக தான் வருவாங்க. ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு ஆளுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி டெசிஷனே எடுக்க முடியாது போலீசிங்கில். ஸோ இஃப் யூ ஹேவ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் ஆர் சால்வ் டிஸ்பியூட்ஸ் வி வில்
அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எந்த சைடு ஜஸ்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சைடு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இதுதான் ஜஸ்ட்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ அது இன்னொரு ஆளுக்கு இஷ்டம் இருக்காது இல்லையா. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இன்டைரக்ட்லி நம்மளுக்கு நிறைய எனிமீஸ்ன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு நம்மள பிடிக்காமலும் வரலாம். அந்த சமயத்துல ஒரு கோவம் வரும். எஸ் எஸ் எஸ். அதுதான் கேக்கு. ஸோ அது மல்டிபிள் டெசிஷன்ஸ் அப்படி ஆகுறப்ப தென் சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷன் அனுசரித்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் எனக்குமே வந்து டியூரிங் மை எஸ்பிஷிப் நிறைய இடத்துல ஐ ஹவ் காட் ட்ரான்ஸ்ஃபர்ட் மல்டிபிள் டைம்ஸ். சில இடத்துலலாம் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டேட் தேர் ஃபார் 3 months 5 months, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்த இடத்துக்கு போவேன். ஸோ அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவோம், அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் பிகம் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப். ஆனால் அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங் ஐ திங்க் ஸ்டார்டிங் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்கும். ஓகே. ஆனால் போலீஸ் வந்து இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் ஜாப். ஒரு ஆள் வந்து நம்மள்ட்ட வராங்க, அவங்க சொல்கிறாங்க என்ன ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க, அல்லைங்க என் பொண்ணை அவன் த்ரெட்டன் பண்ணுறான், அல்லைங்க என்கிட்ட என் வீட்டில் வந்து ஒரு ஆள் இவ்வளவு காலமாக ஒர்க் பண்ணி சொரூபிச்சிருந்த எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ டைரெக்டாக நமக்கு ஒரு அஃபெக்டட் பார்ட்டிக்கு லைஃப்பில் இன்டர்வீன் பண்ணி ஆல்மோஸ்ட் இம்மீடியட் ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தால் கூட எல்லா நாளும் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப வெரி ஹை சாட்டிஸ்ஃபைங் ஜாப் ஆகுது. அதனால் ஐ திங்க் அந்த பேலன்ஸில் ஐ திங்க் வி சம்ஹவ் மூவ். பின்ன இந்த நீங்கள் இஷ்யூ சொன்னீங்க இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூமெண்ட், இந்த டென்ஷன், இதெல்லாம் எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு 2-3 times தான். பிறகு யூ ஸ்லோலி யுவர் செல்ஃப் அப்கிரேட்னு சொல்லலாம். ஐ திங்க் யூ அட்ஜஸ்ட் as time progresses. Now we have been in service for almost 15 years. அப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் we have a lot of maturity to handle and we've seen a lot. Hopefully. We think we are we think enough to handle, but we are experienced better off than we were 5 years back. Yeah, 100%. Than yesterday. Because 100%. learning தான் we see things எல்லா இடக்கும் பாக்கி உள்ளவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் யாரோ சொல்கிறாங்க இல்லையா, அடுத்த ஆளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து you should learn. So daily we are exposed to so many experiences. So hopefully that is all helping us to tide over. எங்களுக்கு மாத்திரம் இல்லை, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு ஆளுக்கும் in 10 years the experience he has on the immense. So hopefully that helps him to tide. பட் ஒரு ஸ்டேஜில் அந்த மிரட்டல் அந்த மாதிரிலாம் உண்டா? அதெல்லாம் பை ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபோன்ல நேர்ல எல்லாம் பண்ணாங்கன்னா நாங்க உடனே we can respond back இல்லையா, லீகலி நேர்ல பண்ண முடியாது. ஸோ மொட்டை பெட்டிஷன் அனுப்புறது, நிறைய இடத்துல சும்மா மொட்டை பெட்டிஷன்ஸ் மீன்ஸ் ட்ரூத்ஃபுல்லாக இல்லாத நம்மளை பற்றி என்னெல்லாம் மோசமாக எழுதி அந்த மாதிரி மொட்டை பெட்டிஷன்ஸ் போடுறது, ஏதாவது மிரட்டி பார்சல்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன். லெட்டர்ஸ் போடுறது ஐ திங்க் அதெல்லாம் இருக்கும், நிறைய இப்படியெல்லாம் வரும். அவ்வளோதான். யாருக்கும் நேரே வந்து ஏதாவது சொல்லணும், நம்மளை பற்றி மோசமாக சொல்லணும், அது அவங்களுக்கு ஆப்வியஸ்லி பயம் இருக்கும் இல்லையா. நம்ம உடனே நம்மளை மிரட்டவோ ஏதாவது செஞ்சாங்கன்னா, எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் நியாயமா நம்ம பண்ண காரியத்துக்கு வேண்டி மிரட்டவோ அடிக்கவோ அப்படி ஏதாவது பண்றாங்கன்னா உடனே நம்ம கேஸ் எடுக்க முடியும் இல்லையா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial.